அது எப்படி ஹைப் எல்லாம் குறைய முடியாது ப்ரோ. ஹைப்பே கிடையாது, குறைக்கலாம் முடியாது. ஜனநாயகம் படம் எப்போ இருந்தாலும் ஹைப்பு தான். நானும் சொன்னேன் கலெக்ஷன் கொஞ்சம் அடி வாங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்றது தலை எப்போ இருந்தாலும் ஹைப் தான். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருக்கும், உண்மையா தானே பேசுறாங்க, அது தப்பு இல்லைல்ல. 14 விட்டா நல்லா இருக்கும், மேக்ஸிமம் 14 தான். நீங்க 14 தாண்டினாலே வேஸ்ட். அதான் சொல்றேன், நீ 21 விடாலும் அந்த வைப் இருக்கு, பொங்கல் வைப் இருக்காதுல்ல. நீ 21 விட உச்சத்து விட ஜனவரி 31 கூட விடுன்னு வச்சுக்கேன், அந்த பொங்கலுக்கான வைப் போயிடும்ல. உனக்கு கலெக்ஷன் கொஞ்சம் அடிவாங்கல்ல. பொங்கல் எவ்வளவு லீவ், 10 நாள் கிட்ட வருது லீவு, அதெல்லாமே அடிவாங்கல்ல. அது நீ பாக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ரிலீஸ் பண்ணலனா தான் உங்களுக்கு பாதிப்பு. நீங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாலே அது ஒரு கேஷுவலா எடுத்து கடந்து போயிடுவாங்க. நீங்க ரிலீஸ் பண்ணலனா தான் தளபதிக்கு சிஎம் அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வருத்தம் தான். ஏன்னா தளபதி பொங்கலா பினிஷ் பண்ணணும்னு எல்லாருமே ஆசை இருக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கு. ஸோ அதை வந்து கெடுக்கிற வகையில நீங்க தள்ளி போறது வந்து மிகப்பெரிய இதுதான். 14 விட்டா நல்லா இருக்கும், மேக்ஸிமம் 14 தான். நீங்க 14 தாண்டினாலே வேஸ்ட். அதான் சொல்றேன், நீ 21 விடாலும் அந்த வைப் இருக்கு, பொங்கல் வைப் இருக்காதுல்ல. நீ 21 விட உச்சத்து விட ஜனவரி 31 கூட விடுன்னு வச்சுக்கேன், அந்த பொங்கலுக்கான வைப் போயிடும்ல. உனக்கு கலெக்ஷன் கொஞ்சம் அடிவாங்கல்ல. பொங்கல் எவ்வளவு லீவ், 10 நாள் கிட்ட வருது லீவு, அதெல்லாமே அடிவாங்கல்ல. அது நீ பாக்கணும்ல. வாய்ப்பு தேவையில்லைன்றானு. இதை விட மோசமான படம்லாம் வந்தது. ஏங்க லோகேஷ் கனகராஜ் இது எவ்வளவு போதை படம், எவ்வளவு சரக்கடிக்கிற படம், எவ்வளவு ஆபாச படம்லாம் எவ்வளவு வருது, அதெல்லாம் பிளாக் பண்றது விட்டு அதெல்லாம் விட்டானுங்க. இது இல்லைன்னா குறை உனக்கு, இதெல்லாம் தாராளமா ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் கருத்து யாரு அது எப்படி ஹைப் எல்லாம் குறைய முடியாது ப்ரோ. ஹைப்பே கிடையாது, குறைக்கலாம் முடியாது. ஜனநாயகம் படம் எப்போ இருந்தாலும் ஹைப்பு தான். நானும் சொன்னேன் கலெக்ஷன் கொஞ்சம் அடி வாங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்றது தலை எப்போ இருந்தாலும் ஹைப் தான். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருக்கும், உண்மையா தானே பேசுறாங்க, அது தப்பு இல்லைல்ல. அதான் ப்ரோ 14 தான். அதுக்கு மேல போச்சுன்னா பொங்கல் படமா இருக்காது, அதான் சொல்லுவேன். ஜனவரி படமா இருக்கும், பட் பொங்கல் படமா இருக்காது. இருக்கலாம், ஏன்னா வந்து அரசியல்னா எலெக்ஷன்லனா பாதிப்பு வருது கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க ரிலீஸ் பண்ணலனா தான் உங்களுக்கு பாதிப்பு. நீங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாலே அது ஒரு கேஷுவலா எடுத்து கடந்து போயிடுவாங்க. நீங்க ரிலீஸ் பண்ணலனா தான் தளபதிக்கு சிஎம் அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பண்ணணும் ப்ரோ, அந்த கலவரெல்லாம் பண்ணணும் ப்ரோ. அதான் சொன்னேன், இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க பண்றதா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. 4 பேர் அப்ரூவ், ஆமா கண்டிப்பா 4 பேர் அப்ரூவ் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் வேணாம் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியா பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிருந்தாலே அதை விஜய் வந்து மறந்துட்டு இருப்பானுங்க. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணாமலே அது ஒரு காரை வச்ச மாதிரி ஆயிடுச்சு தேவையில்லாம. ஆமா அடி வந்து அது எப்படி அடி வாங்காம இருக்கும். இப்போ 4 ஷோ பராசக்தி ஓடுதுன்னா கண்டிப்பா 2 ஷோ ஜனநாயகம் தான் ஓட போகுது, அது கண்டிப்பா அடி வாங்கி தான் இருக்கும். ஸோ மேபி அந்த பராசக்தி கலெக்ஷனை சேவ் பண்றதுக்காக ஜனநாயகம் தள்ளி போட்டுருலாம். டாக்ஸிக்